ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 ஒரு ஆக்ஷன் படமாக ரிலீஸ் ஆன த டெலிவரி ரைடர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை மறக்காம படத்தில் வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து சாண்டோ. இவர் வந்து ஒரு நம்ம ஜொமேட்டோ சுசுக்கி இருக்குல்ல, இது மணிக்கு ஒரு டெலிவரி பாய் வேலை பார்த்துக்கிருக்காப்புல. டெலிவரி பாய் பார்த்துக்கானா இவர் தான் ஒரு பெஸ்ட்டு டெலிவரி பாய்னு கூட இருப்பார். ஏன்னா இவர்கிட்ட டெலிவரி வாங்குற எல்லாருமே ஒரு 5 ஸ்டார் கொடுத்து அப்படி இருப்பாங்க. இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனைனா இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்டிசம், அதாவது எப்படி சொல்கிறேன்னா தெய்வ திருமல்ல நம்ம விக்ரம் சார் நடிப்பு பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருப்பார் பார்த்தீங்களா, கொஞ்சம் இதாக அந்த மணி ஒரு கேரக்டர் இருக்கிற மணிக்கு அவர் ஆள் இவருக்குன்னு ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரே ஆள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான் மீரோன்ட்டு. அவங்க குடும்பத்தோட இவர் ரொம்ப பாண்டிங்காக இருப்பாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த குடும்பம் வந்துட்டு அந்த மீரோவோட பையன் வந்து நியூயார்க்கில் இருக்கனால இவங்க அம்மாவும் பையனும் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு அப்படியே ஒரே சோகமாகி போயிடும். ஏன் நியூயார்க் வரைக்கும் இங்கே இருந்துட்டு கூட கிளம்பலாமே அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இல்லை உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு, சரி நான் அதுக்கு முன்னாடி உன்னை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையனை இவர் வெளியே கூப்பிட்டு விளாட போயிடுறாப்புல. அப்படியே கேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாலில் போய் விளாண்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு டெலிவரி வந்துடுது. அப்போ அந்த டெலிவரியை கொடுக்க போகிற இடத்துல ஒரு கொலை ஒன்று நடக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றது அந்த படத்தில் கதை. இந்த படத்தில் தமிழ் டப்பிங் இருக்கான்னு கேட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃபிலிப்போ படம், இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. படம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வரனால ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் எங்கேயுமே உங்களை லேக் ஆகாது, உங்கள் நேரத்தை எங்கேயுமே வீணடிக்கவே அடிக்காது. படத்தில் நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்சில் இருக்குன்னு சொல்லணும். உண்மையிலே இங்கே விக்ரம் கிளப்பியிருந்தாருன்னா அங்கே ஒரு உண்மையிலே பயங்கரமாக கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த பையனுக்கு இவருக்குமான அந்த பாண்டிங் சீனாக இருக்கட்டும், படத்தில் எடுத்த ஆக்ஷன் சீக்கிரமாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருந்துச்சு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோவை வந்து வில்லன் சுட போகிற மூமெண்ட்டில் ஒரு எமோஷனல் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சீனில் நம்ம வில்லனே ஒரு மாதிரி கண்களுக்காப்பில் காமிச்சு அந்த படத்தை முடிப்பாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. படத்தில் ஒரு 20 நிமிஷம் தான் நம்ம ஹீரோட வேலை, அவர் எப்படி இப்படி பழகுறாரு அப்படின்றதெல்லாம் காமிப்பாங்க. கரெக்டாக ஒரு 31 நிமிஷத்துலேருந்து படம் சூடு பிடிக்கும் பார்க்குங்க. அடுத்து படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சீட்டை விட்டு நகரவே மாட்டீங்க. ஆக்ஷன் மிரட்டி விட்டுருவாங்க. அப்படி தான் இருக்கும் படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம்.